அக்யூசிங் பர்சன் இன்னொருத்தவங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியே மாறுது பாருங்க, அப்படியே மாறுது பாருங்க. இது வந்து குற்றம் சொல்கிறேன், குற்றம் சாட்டுகிறேன். இது குற்றச்சாட்டு. நல்லா பாருங்க, குற்றச்சாட்டு, குற்றம் சாட்டுகிறேன், குற்றச்சாட்டு, குற்றம் சாட்டுகிறேன். ஐ அக்யூஸ், குற்றம் சாட்டுகிறேன். ஐ அக்யூஸ், நான் குற்றம் சாட்டினேன். ஐ ஹவ் அக்யூஸ், நான் குற்றம் சாட்டி இருக்கிறேன். ஐ ஆம் அக்யூசிங், நான் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறேன். ஹி அக்யூசஸ், அவன் குற்றம் சாட்டுகிறான். நல்லா பாருங்க எப்படி சென்டென்ஸ் யூஸ் பண்ணேன்னு. சப்ஜெக்ட் போட்டு முழு வாக்கியமாவே நான் சொன்னேன். இஸ் நம்பர் 1 அக்யூஸ்ட். பாருங்க, அக்யூஸ்ட் நம்பர் 1, ரைட்? இது பாருங்க, அக்யூசிங் இஸ் பேட், குற்றம் சொல்வது தவறானது. அக்யூசிங். his accusation is false, அவனுடைய குற்றச்சாட்டு தவறானது. accused person, குற்றம் சாட்டிய மனிதன். accusing person, குற்றம் சாட்டுகின்ற மனிதன். எப்படி கொண்டு வந்து பாருங்க, he is an accused person, he is an accusing person, right? His accusation is false, accusing is bad. Accused number 1. so இதுக்கு நான் full வாக்கியமா எழுதல, பாக்கி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வாக்கியம் சொல்லியிருக்கேன் பாருங்க. again இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியறதுக்கு 1% 2% எக்ஸ்ட்ரா புரிய ஆரம்பிச்சிருக்குன்னா பரவாயில்ல. இன்னும் சொல்லிக்கிட்டே போகும், பண்ணிக்கிட்டே போகும். பயங்கரமான பிராக்டிஸ் உங்களுக்கு வேணும். 100 வார்த்தை 150 வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா 100 வார்த்தைன்னா 1000 வார்த்தைக்கு ஈக்குவல் இல்லைங்களா கார்த்திக் சார்? 1000 வார்த்தைக்கு ஈக்குவல். 100 வார்த்தை நம்ம போடுவோம், ஆனா 1000 வார்த்தைக்கு ஈக்குவல். ஏங்கப்பா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனாலதான் சொல்றது, இந்த பேசிக் 500 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க பாருங்க. பிலீவ்ங்கிற உடனே பிலீவ் எல்லாம் சொல்றேன். இங்க என்ன வரும்னு யோசிங்க, இங்க என்ன வரும்? அதுல உட்கார ஸ்பெல் பண்ணுங்க. BELIEF. அவர் அருமையா சொல்றாரு லோகேஷ், அருமையா சொல்றாரு. இந்த அப்ப பிலீஃப்னா இப்ப தெரியுமா? இப்ப நீங்க சொல்ற ஐ பிலீவ், நம்புறேன் 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 நம்புறேன். இதுக்கு சொல்லுங்க தமிழ்ல அடிச்சிடலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் நமக்கு இருக்கு. நவுனு நம்பிக்கை, நம்பிக்கை. அவ்வளவுதான் முடிச்சு போச்சு, அவ்வளவுதான் முடிச்சிருச்சு. பாதி தூரம் வந்துட்டீங்க நீங்க. இங்கிலீஷ் உங்க காலடியில் என்னமே, இதுல இருந்து நீங்க இழுத்துட்டு போகணும், நீங்க இழுத்துட்டு போகணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க 10 வார்த்தை வருது பாருங்க. பிலீவ். ஸோ ஒண்ணுத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும், பயன்பாடு தெரியும். இன்னும் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். நல்லா பாருங்க, பிலீவ்ஸ். இந்த பிலீவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிலீவ்ஸ் வந்து நம்பிக்கைகள்னு இங்க போடுவாங்க. புரியுதுங்களா? நம்பிக்கைகள், அதுதான் மை பிலீவ்ஸ். அவரோட பிலீஃப் நம்பிக்கைகள் இங்க போடுறாங்களா? பிலீவிங், நம்பிக்கை, நம்பிக்கையோட இருத்தல். இப்ப வந்து பிலீவிங். நல்லா பாருங்க, பிலீவிங். சீயிங் இஸ் பிலீவிங் மாதிரி. இப்ப பிலீவிங் இஸ் பேட் அப்படின்னு நம்புதல் வச்சுக்கலாமா? நம்ம எவ்வளவு அருமையா தமிழ்ல வருது பாத்தீங்களா, நம்புதல். இங்க ஈஸி 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 அடிக்கலாமா? நல்லா இது சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு சரியா வரமாட்டேங்குது, சரியா எனக்கு தெரியுமா? பிலீவபிள். பிலீவபிள், அவ்வளவுதான். எப்படி வந்து உட்காருது பாருங்க. ஓகே. இப்ப எகைன் அண்ட் எகைன் என்னன்னா, இதை நம்ம பார்க்கறதுல இவ்வளவு வார்த்தையான ஒண்ணும் கிடையாது. அதுல இருந்து நீங்க ஈஸியா வந்து எடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி 1-2 வார்த்தை வந்து உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கும். கம்ஃபர்ட், வசதி, வசதி, வசதியாக இருக்கிறது. இப்ப பாருங்க, கம்ஃபர்டபுள் போடலாமா? ரைட், ரொம்ப ஈஸியா இருக்கிறது. ஆனா அந்த சைடு எப்படி நீங்க கொண்டு போறீங்கன்னு பாக்குறேன். வசதி படுத்து அப்படிங்கிறதுக்கு கம்ஃபர்ட், ஐ கம்ஃபர்ட் பார்த்தா ஒன்னாவே இருக்கும். அதுதான் இங்கிலீஷ்ல நீங்க படிக்க படிக்க, கேட்க கேட்க, எழுத எழுத, பேச பேச
இது வந்துடும். யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டே இருப்பாங்க இது. வாவ், இப்ப கம்ஃபர்ட், ஐ கம்ஃபர்டட், நான் அவனை, ஐ கம்ஃபர்டட் முன்னாக்க நான் அவனை வசதிப்படுத்தினேன், அவனை வந்து அவனோட பெயினை குறைச்ச, அவனோட பெயினை குறைச்ச. கம்ஃபர்ட், கம்ஃபர்டிங், கம்ஃபர்ட்ஸ். இந்த கம்ஃபர்ட்ஸ் வசதிகள் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா வந்து பாருங்க. நான் போட போட ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போட போட உள்ள அப்படியே புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த புரிதலுக்கு வந்து தமிழ் மேல திருப்பி அது தமிழோட டெப்த், உங்களோட புரிஞ்சுக்களோட தமிழோட டெப்த் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆழமா இருக்கோ புரிதல் அந்த அளவுக்கு ஈஸியா வந்துடும். இல்லைன்னா இந்த ப்ராசஸ்ல போயிட்டே இருந்தா வந்துடும். இது ஒண்ணும் வராதுன்னு இல்லை. இப்போ ஒண்ணு பார்க்கலாமா? இப்போ ரொம்ப ஈஸியா, ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இப்படி ஒண்ணு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, நீங்க எனக்கு சொல்லுவீங்க டெக்கரேட். இங்க என்னது? டெக்கரேஷன். டெக்கரேஷன். இந்த டிஏஓஎல்ல வர்றது ஈஸியா கனெக்ட் பண்றோம். டெக்கரேஷன், டெக்கரேட்டிவ். இப்ப இந்த வார்த்தைகள்லாம் நீங்க படம், இந்த ஃபேமிலியோட வேர்ட்ஸ் எல்லாம் தெரிய தெரிய யாராவது அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல, எல்லாமே கனெக்ட் பண்றீங்க நீங்க. ஃபேமிலியில எந்த இடத்துல அவங்க வந்து இந்த மேஜர் வேர்டை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு ஈஸியா போயிடும். வா, இப்ப பாருங்க, இப்ப டெக்கரேட்டர். அப்புறம் நீங்க ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, இவர் என்ன V4 வந்து டெக்கரேட்டிங் அப்படின்னு போடுறோம். இப்ப பாருங்க, நீங்க தமிழ்ல சொல்றப்ப உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பாருங்க. டெக்கரேட்டிங், இங்க டெக்கரேட்டிங் எப்படியும் போட்டுருவோம் நான். டெக்கரேட்ஸ். இப்ப நீங்க டெக்கரேட் என்ன சொல்லுவீங்க? ஜோடிக்கிறதுன்னு சொல்லுவீங்க சார். என்ன சொல்லுவீங்க? வேற என்ன சொல்லுவீங்க? டெக்கரேட் பண்றதுன்னா அலங்கரிக்கிறதா? அலங்கரிக்கிறதுன்னு சொல்லாமா? அலங்கரிக்கிறேன், அலங்கரித்தேன், அலங்கரித்து, அலங்கரித்து கொண்டு. இந்த டெக்கரேட்டிங்க்கு என்னங்க அர்த்தம்? இது வந்து அலங்கரித்து கொண்டு, அலங்கரித்தல். அழகா சொல்றாங்க பாத்தீங்களா? அதை ஃபாலோ பண்ணுவோம். இப்ப இங்க சொல்லுங்க டெக்கரேஷன். அலங்காரம். அலங்காரம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப டெக்கரேட்டிவ், அலங்கரிக்கப்பட்ட. இப்ப பாருங்க, டெக்கரேட்டட், அடிக்கலாம், அடிக்கலாம். ஸோ டெக்கரேட்டிங், தி டெக்கரேட்டிங் பர்சன், அலங்கரித்து கொண்டிருக்கிற பர்சன். இப்ப பாருங்க, அலங்கரிக்கின்ற பர்சன், டெக்கரேட்டிங். நல்லா பாத்துக்கோங்க. இங்க வேர்பா, இங்க வந்து வேர்பா அடிக்கிறது, இங்க டெக்கரேட்டிங், டெக்கரேட்டிங் பர்சன். அந்த பர்சனோட பண்பை குறிச்சு அட்ஜெக்டிவ் பெயர் குறிச்செல்லாம் மாறி இங்க பெயர் சொல்லாம இருக்கு. வாவ். ஸோ எகைன் இந்த இங்கிலீஷோட இந்த ஒரு தன்மையை வந்து நம்ம வந்து வியப்பா தான் பார்க்கணும். வியப்பா, ஒரு 26 லெட்டர் வச்சுட்டு அவங்க மேனேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு செழுமையான லாங்குவேஜை தாய்மொழியா வச்சிருக்கோம். அதை கம்பேர் பண்றப்ப ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஏன்னாக்கா இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். வெறும் 500 வார்த்தை தான் தெரியுதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. 5000 வார்த்தை உங்களுக்கு தெரியும். அப்பாடான்னு இருக்கும். அப்பா நமக்கு இவ்வளவு வார்த்தை தெரியுது. ஸோ அந்த வாக்கியம் மட்டும், இப்ப வாக்கிய அமைப்புல மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அது பேசுறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், இல்லை நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், வாக்கிய அமைப்புல மட்டுமே தான் ஃபோக்கஸ். அந்த வாக்கிய அமைப்பை ஃபோக்கஸ் பண்ண என்ன இருக்கு? அந்த 23 வார்த்தை இருக்கு. அந்த 23 வார்த்தையை பக்காவா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வேர்ட் ஃபேமிலிங்கிற இந்த மாதிரி கொடுக்குற நம்ம வொக்காபுலரி பில்ட் பண்றது தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அந்த 23 வேர்ட்ஸ் பயங்கர முக்கியம். அது எந்த காலத்திலையும் வந்து இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரு வார்த்தை போடுறேன், ஐ டெக்கரேட்னு போடுறேன். இப்ப போடுறேன், எந்த வார்த்தை வேணாலும் எடுங்க. இது உடைச்சாக்க டூ டெக்கரேட் வருதா? ஐ டூ டெக்கரேட் வருதா? உடைச்சா வருதா? ஐ டூ நாட் டெக்கரேட் போட்டுக்கலாமா? அப்ப அந்த டூ உள்ள ஒழிஞ்சிருக்கா? அந்த 23 வார்த்தையில வந்து ஐ டூ நாட் டெக்கரேட். ஸோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பாருங்க, இது எடுக்கிறீங்களே, ஐ டூ டெக்கரேட் வந்துருச்சா? He is decorating. நல்லா பாத்தீங்க, இந்த டெக்கரேட்டிங் வந்து நம்பர் 4-ஆ நீங்க நினைக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. 4ல இருந்து வர்றது he is decorating verb, சப்போர்ட்டிங் verb வருது. I do decorate, he is decorating. ரைட்? now இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இந்த சைடுல போடுறோம் டெக்கரேட்டிவ்னு, அப்புறம் ஒண்ணு போடுறோம். நல்லா பாத்துக்கங்க,
1 6 அப்புறம் 7 1 6 7 இதுல பாருங்க நான் வந்து இப்போ 1ல வந்து டூ வரும் நல்லா பாத்துக்கோங்க டூ டிட் நீங்க அப்படி உடைச்சுக்கலாம் டஸ் அப்படி போட்டுக்கலாம் எகெயின் ரொம்ப முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது டூ இஸ் அதே மாதிரி இந்த ஆர் இருக்கு இல்லையா ஹேர் ஹேர்ஸ் ஹேட் போடு இந்த 7 இருக்குல்ல ஈஸியா இதில் கொண்டு வந்துடலாம் ஆம் ஈஸ் ஆர் வாஸ் வேர் நீங்க போட்டுங்க பி போட்டுங்க இவ்வளவுதாங்க இந்த மேஜர் வேர்ட்ஸ் வந்து ஒண்ணுங்கிறது என்னங்க verb 1 to 5 உள்ள வந்து ஒளிஞ்சிருக்கிறது ப்ளூ டிட் டஸ் ஒளிஞ்சிருக்கு நவுன்ல என்ன ஒளிஞ்சிருக்குங்க have has had ஒளிஞ்சிருக்கு அட்ஜெக்டிவ்ல என்ன ஒளிஞ்சிருக்குங்க பாக்கியெல்லாம் ஒளிஞ்சிருக்கு அவ்வளவுதான் இதை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணுங்க இப்ப பாருங்க ஒரு 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 இதுதான் இந்த கனெக்ஷன் ஓகே இது இந்த நோட்ஸ்ல இருக்கு இது உங்களுக்கு ஷேரும் பண்றேன் இது பண்ணிக்கலாம் இது என்னன்னா இப்ப பாருங்க ஐ டூ ஐ ஹாவ் இப்ப பாருங்க I am interested. I am interested. இந்த இன்ட்ரெஸ்டட் இருக்கு இல்லைங்களா இது நம்பர் 7 புரியுதுங்களா எனக்கு எப்படி இருக்கு ஆர்வமாக இருக்கிறேன் இது புரியுதுங்களா லோகேஷ் இது வந்து verb கிடையாது நான் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஐ அம் இன்ட்ரெஸ்டட் ஓகே இந்த ஆமுக்கு முன்னாடி வந்துருச்சா 7க்கு முன்னாடி இங்க பாருங்க ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் அது அட்ஜெக்டிவ் இல்ல சார் இல்ல அது அட்ஜெக்டிவ் அதனாலதான் 7 போட்டேன் இப்படி போடுறேன் எஸ் இங்க போடுறேன் இங்க போட்டீங்கன்னா நீங்க ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆர்வம் இருக்கிறது இப்ப எனக்கு சொல்லுங்க இது ஒண்ணு ஆறா நவுன் சார் ஒண்ணு ஆறா நம்பர் மட்டும் ஆர் சொல்லுங்க சார் ஆர் ஆர் அவ்வளவுதான் இப்ப பாருங்க இந்த மாதிரி 7 வருது இது வருது ஹீ நல்லா பாத்துங்க இன்ட்ரெஸ்ட் மீ நல்லா பாருங்க என்ன பண்றேன்னு இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஹீ இன்ட்ரெஸ்ட் மீனா என்ன விடுங்க ஹீய விடுங்க நீங்க ரொம்ப குழப்பிட்ட இட் இன்ட்ரெஸ்ட் மீ இது என்னை ஆர்வப்படுத்துகிறது அவ்வளவு இது இட் இன்ட்ரெஸ்ட் மீ அதனால நான் இந்த பிசினஸ்ல போலான்னு இருக்கேன் இதை ஆர்வப்படுத்துகிறது இதை உடைக்கலாமா இதை உடைச்சுக்கலாமா டஸ் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா இப்ப பாருங்க வேர்போட வருது வேர்ப் இது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்பர் என்னங்க இந்த நம்பர் என்னங்க 1 இன்ட்ரெஸ்ட் சாரி ஒண்ணுதான் 5 இப்போ போடுங்க they interest me இப்ப சொல்லுங்க அவர்கள் என்னை போடலாமா சோ இப்ப they interest me நாங்க ஒண்ணா இப்ப திருப்பி போடலாமா ஐ இன்ட்ரெஸ்ட் இப்ப அப்படியே போடுங்க இப்ப ஐய வச்சு கொள்ளுவாங்க ஐ இன்ட்ரெஸ்ட் தான் இப்ப நான் அவர்களை ஆர்வப்படுத்துகிறேன் முடிஞ்சு போச்சா இப்ப புரியுதுங்களா டஃபா இருந்த மாதிரி இங்கிலீஷ்ல டஃபா உள்ள விஷயம் இந்த ஒண்ணுதான் ஒரே மாதிரி ஆனா அது நான் இப்ப சொல்ல பார்த்தீங்களா வேர்ப்ல வந்து உட்கார்றப்ப டூ டேஸ் உள்ள ஒளிஞ்சிருக்கலாம் நேரடியா இருக்கலாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நேரடியாவும் வரும் உள்ள ஒளிஞ்சிருக்கலாம் இது பாருங்க இது நேரடியாவே இருக்கும் இது நேரடியாவே இருக்கும் இவ்வளவுதான் இந்த இங்கிலீஷ்ல இந்த கோர் தான் நம்ம பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லை இன்னொரு 1/2 hour இருக்கு நிறைய வேர்ட்ஸ் கொண்டு வருவோம் நீங்க மைண்ட்ல இதை கொண்டு வாங்க இது 2 வாரத்தை வாங்கி 3